Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, அதனால் சாம்பார் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் சாம்பார் வைப்போம். முத்தான 3 காய் போட்டு சாம்பார் சூப்பராக சுவையாக செய்வோம். வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணிக்கொண்டீங்கன்னா, பருப்பு 2 விதமான பருப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று துவரம் பருப்பு, அடுத்தாப்பில் பாசி பருப்பு, 2 பருப்பு கலந்து போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு தடவை 2 தடவை நல்லா கழுவிட்டு இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த பருப்பை கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு துவரம் பருப்புலாம் போட்டுருந்தீங்களா, அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டிருக்கோம், உப்பு கொஞ்சம் பாதி உப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு சாம்பார் ரெடியான பின்னாடி இறக்க போகிறப்ப உப்பை செக் பண்ணிட்டு நம்ம மிச்சத்துக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பருப்பை நல்லா அவிச்சு எடுத்துடலாம், வேக வச்சு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாம்பார் வைக்கிறக்காண்டி காய் வெட்டி வச்சுருக்கோம். என்னென்ன காய் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், சௌச்சவ் காய், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்தாப்பில் இது வந்துங்கிட்டு முள்ளங்கிக்காய் தனியாக வெட்டி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, சாம்பார் தூள் வச்சுருக்கோம். வாங்க மணக்கும் சாம்பார் ரெடி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம். தாளிக்க எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கோம், அது கூட கொஞ்சம் சோம்பு, இப்போ கருவேப்பிலையே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு அது கூட 4 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கூட நம்ம என்ன போடுறோம்னா முள்ளங்கி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி வந்து இதில் இருக்க எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சையாக போடக்கூடாது, சாம்பாரில் போட்டோம்னா வாசம் அடிக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த முள்ளங்கியை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கியை வதக்கிட்டு அப்புறமேட்டு காய்கறி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முள்ளங்கி வந்து வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சாம்பார் கண்டி வெட்டி வச்சுருந்த காய்கெல்லாம் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், சௌச்சவு, உருளைக்கிழங்கு, இந்த காயெல்லாம் வந்து இதில் சேர்த்து கிண்டி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வைக்கிறப்போ ஒரே காய் போட்டு வைக்காமல் ஒரு 4 வெரைட்டியான காய், குறைஞ்சது ஒரு 3 வெரைட்டி காயாவது போட்டு சாம்பார் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சாம்பாரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களும் ஒரே டைமில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 3 வெரைட்டியான காய் போட்டு சாம்பார் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு பருப்பு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வந்து நல்ல பருப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது மாதிரி பருப்பு வந்து ரொம்பவும் கொலையாகவும் விடாமல் ரொம்ப புளிச்சாகவும் விடாமல் நல்லா மிதமாக வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒரு 3 விசில் தான் வச்சோம். 3 விசில்லே நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பருப்பு மட்டும் நல்ல பருப்பாக வாங்கிக்கோங்க. பருப்பை நல்லா மிதமாக வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய் வந்து நல்லா கிண்டி விட்டோம். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான். சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு லேசாக கிண்டி விட்டுக்கலாம்.
மணமணக்கும் மல்லிகைப்பூ சாம்பார். இந்த சாம்பார் பொடி கிண்டி விட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போதைக்கு காய் மட்டும் கொஞ்சம் கலக்கிறக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம ஏற்கனவே அரை உப்பு போட்டிருந்தோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த காயை வந்து லேசாக வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வெந்துருச்சு இல்லைங்களா, அதனால் இந்த காயை ஒரு பாதி எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேக வச்ச காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பை நம்ம வந்து இதில் கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பருப்பை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு ஊற்றிட்டோம். பருப்பு ஊற்றினோன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாப்பில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு சரியாக இருந்தால் ஓகே, பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் வந்து புளி தண்ணி ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணி ஊற வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்திங்கன்னா தான் சாம்பாரில் புளிப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஒரு கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு மேலே இறக்க வேண்டியதான். இப்போ நம்ம மேலாப்பில் மல்லி தூவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.